மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். 8th சயின்ஸ்க்கான அஃபிஷியல் தமிழ் மீடியம்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, கீழ்காணுவற்றுள் எது ஆங்கிலேய அழகு முறை? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணி தப்பானதாதீங்க. 1 மார்க் தானே, புக் பேக் ஃபஸ்ட்டு படிங்க. ஓகே, 8th தான் படிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பப்ளிக் போகும்போது நல்லா தரவாக இன்டீரியர்லாம் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு புக் பேக் மட்டும் படிங்க. ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? 1 2 3 4 5 6 7 பார்த்துட்டிங்களா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கப்பா. அடுத்து பாருங்கள் 8 9 10. உயிருள்ள மற்றும் உயிரற்றவர்களின் பண்புகளை பெற்றவை என்னன்னு கேட்குறாங்க. முதலாவது நிலத்தாவரங்கள். ஸோ 10 மார்க். அடுத்து கோடிட்டு பாருங்கள். ஸோ 5 இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா பண்ணுறீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுங்க. 1 மார்க்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மார்க் கண்டிப்பாக 1 மார்க் கூட போட மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா இருக்கிறதே 1 மார்க், அதில் எப்படி உங்களுக்கு மார்க் குறைக்க முடியாது. அதனால் தப்பாக தான் போடுவாங்க, ஓகேவா? அடுத்து சுருக்கமாக விடையளி 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 10 எழுதணும். நீங்கள் கம்பல்சரி கிடையாது. மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்துடலாம் இருங்க. ஸோ 14 கேட்டிருக்காங்க. 14 நீங்கள் 10 எழுதுனா போதும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகளை கூறுக. 16 பார்த்துட்டிங்களா? அடுத்து 17 18 19 20 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 21 22 23 29 வரையும் பாருங்கள். 14 கேட்டிருக்காங்க. 10 எழுதுனா போதும். கம்பல்சரியே கிடையாது உங்களுக்கு, ஓகேவா? சம்ஸு, ஈக்குவேஷன்ஸு, ட்ரோஃபல்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா? அடுத்த வருஷம் நீங்கள் போக உங்களுக்கு கம்பல்சரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ மாட்டிப்பீங்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விரைவான விடையளி. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ், ஓகேவா? இதோட உங்களுக்கு முடியுது. எதிராக சாய்ஸ் தான். எல்லாத்துலேயுமே 2 2 இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்று எழுதுனா போதும், ஓகேவா? நான் பேசாமல் 30ல் 2 எழுதிடுறேன் ப்ரோ, அப்புறம் 31ல் 1 எழுதிடுறேன் போதுமா அப்படிங்கன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றிலையும் 1 எழுதணும், ஓகே? எல்லாம் தெரியும்னு நினைக்கிற, சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த 3லையும் எனி 1, ஓகேவா? ஒவ்வொன்றும் எழுதணும். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ நிறைய பேர் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிருங்கப்பா. உங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஐ திங்க் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டைம் டேபிள் உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஓகேவா? ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ்லாம் அப்லோட் பண்ண, தமிழ் மேக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகேப்பா சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேப்பா சில குட்டீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.